ஆனால் இதுவே உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு நீங்கள் உதவி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குரல் ஒரு கம்பீரம் இருக்குது. அப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறேன், சார் இதுமாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், செம்ம பொண்ணு சார், அமேசிங் ஆட்டிடியூட், நம்ம காலேஜில் படித்தா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்காக ஒரே ஒரு ஃப்ரீ சீட் கொடுக்க முடியுமான்னு. நீங்கள் ஃப்ரீ சீட் கொடுக்க முடியுமான்னு அந்த பக்கம் கொஞ்சம் சைலன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன், சார் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம் சார், நீங்கள் எப்பெல்லாம் கூப்பிட்றீங்களோ நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஹெச்ஆர் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து ட்ரெயின் பண்ணால் நீ பிளேஸ் ஆகிடுவேன். அவனோட சாமர்த்தியத்தை தான் பிளேஸ் ஆகிறான். ஆனால் பற்றியா நான் பேசினல, என்னோட டாக்கை கேட்டாண்டா நீ மோட்டிவேட் ஆகி பிளேஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு தெரியும், ரைட்? இப்போ நான் அதை யூஸ் பண்ணி என்ன சார் நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் சார் அப்படின்னு. அவர் இல்லை சுஜித் அதுக்காக வெயிட் பண்ணல, இல்லை எனக்கு கூட இப்படி பண்ணணும்னு ஆசை, ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரில, ஒரு சீட் இல்லைன்னா 20 சீட் தரேன் உங்களுக்கு எவ்ரி இயர், சரியா? உங்களுக்கு நான் 20 சீட் தரேன், நீங்கள் 20 குழந்தைங்கள படிக்க வைங்க, நீங்களே செலக்ட் பண்ணி படிக்க வைங்க. இப்போ கேட்டது ஒன்று, கிடைச்சது 20.